விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சூரம் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே ஏ ஹாய், என்ன சிம்பிளா வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஆபீஸோட 24வது ஃபங்க்ஷன். என்ன இப்படி இருக்கீங்க? வருஷம் கொண்டாடுறது தானே மேம், இதுல என்ன இருக்கு? ஒரு தடவை சிம்பிளா இருக்கலாம் தான் இப்படி வந்தோம். வருஷம் கொண்டாடினாலும் நம்ம பாக்குறதுக்கு லுக்கா அழகா இருக்குமா, அவ்வளவுதான். ஏன்டி இந்த மூஞ்ச பார்த்தா லுக்கா அழகா இருக்க மாதிரி உனக்கு தெரியுது? மூட்ற கால்ல எதிர விழுந்துற கரெக்ட்டா மேம். இருந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளா இருக்கலாம், வேற ஒண்ணும் கிடையாது. மத்தவங்களும் கொஞ்சம் அழகா வருவாங்கல்ல. சொல்ல போனா நாங்க இந்த ஆபீஸ்க்கு பழைய ஸ்டாஃப்ஸ், புதுசா வந்திருக்கவங்கலாம் ஒரு மாதிரி சூப்பரா வருவாங்க. அப்புறம் போக போக பழகிரும். ஏதோ சொல்றீங்க, சரி ஓகே. என்னோட சாரி, என்னோட அவுட்ஃபிட்ல எப்படி இருக்கு? சாரி எல்லி கொட்டறதுக்கு இல்ல மேம், சந்தனத்தை குழைச்சு இவன் மூஞ்சில அப்பன மாதிரி அவ்வளவு நல்ல பளபளன்னு சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன் மேம். ஃபன்னி गाइस. சரி ஓகே, சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்க. அப்புறம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் பண்ணிடாதீங்க. ஓகே, போய் ஸ்டாஃப்ஸ்ல வந்துட்டாங்களான்னு பார்க்கறேன். ஓகே மேம். இவனுக்கு என்னடி பெரிய இவன் நினைப்பா? இந்த ஆபீஸ்ல மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்துட்டு இவன் பெரிய புடிங்கியா? எனக்கு நல்லா கோவம் வருது. இப்பதான் தெரியுது வெண்பாதிக்கு மேல எரிஞ்சாச்சு விழுகிறான்னு. அத்தமா பேசாதடா, காதுல விழுந்துற போது எரும மாடு. அவ கட்டிருக்க சேலை பார்க்கவே கேவலமா இருக்கு. உடனே அது நல்லா இருக்கா நல்லா நம்ம கிட்ட வேற ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இவ என்ன இன்னைக்கு ஹீரோயினி நம்ம வெண்பா தான். ஆண்டி என்ன சொன்ன? நேத்தே கால் பண்ணி சொன்னேன். ஆபீஸ்ல 24வது ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. சோ நீ பாக்கிறதுக்கு லுக்கா வான்னு சொன்னேன். என்ன பண்ணிட்டு வராளோ? அப்ப சரி, அப்ப நம்ம வெண்பா தான் எனக்கு ஹீரோயினி. அதுவும் சரிடா. சரி வா, வாய் பேசிட்டு இருக்க நேரத்துல வேலையை வந்து பார்க்கலாம். ஓடியா. கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட கூடாது வா. ஏய் பலூன் அங்க கட்டாதீங்க, தள்ளி கட்டுங்க. ஓகே, அந்த இடத்துல கட்டுங்க. ஆமா மாப்பிள்ள வந்துட்டீங்களா? நான் உங்களே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். காலையில என் கூட வந்திருக்கலாம்ல? இல்ல மாமா, இன்னைக்கு தானே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்மளோட மேல் இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பி தானே வர வைக்கணும். ஸோ அதனால அந்த மெயில் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். டைம் ஆயிடுச்சு. ஆமா, அது வேற நான் மறந்துட்டேன். சரி ஓகே மாப்பிள்ள, இங்க ஏனோ தானே ஃபங்க்ஷன்லாம் ஒவ்வொரு டெக்கரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஓரளவுக்கு முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் மாமா, அந்த அவுட்ஃபிட்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. சும்மா இருங்க மாப்பிள்ள, நீங்க வேற. சரி ஓகே, சீக்கிரம் என்ன ஏதுன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ற நேரம் ஆயிடுச்சு. உண்மையே சொன்னா உங்களுக்கு கசக்குதா? சரி ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. சரிங்க மாப்பிள்ள. என்னமா வெக்கப்படுறாரு? ஒருவேளை இவனோட காலத்துக்கு போகும்போது நம்மளை பத்தி யாராவது இப்படி சொன்னாங்க, நம்மளுக்கு இப்படிதான் வெக்க வரும் போல. வரும். சரி, இங்க என்ன வேலை பாக்குறாங்களோ முதல்ல அதை பார்ப்போம். ஏன் அந்த பலூன்? கண்கள் மீத இடிச்சானே அழகாக இரண்டும் தானே ஆகி போனா மலர்கள் உடஞ்ச நீர போல சிறு சிரித்தானே பரசப்பின் நீ ஜடைய முடிஞ்சாடே. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ உங்களதான். இது என்ன ஆபீஸ்க்கு வர நேரமாது? அதுவும் இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேற சொல்லியிருக்கல. இவ்வளவு லேட்டா வருவேன்? லேட்டா வந்தனா? எக்ஸ்கியூஸ் மீ, டைம் பாருங்க. ஆஃபீஸ்க்கு நான் நார்மலா வர டைமை விட 10 நிமிஷம் நான் முன்னாடியே வந்துட்டேன். என்ன தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஏதோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இப்போ என்கிட்ட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் மார்னிங் எந்திரிக்கும் போதே என் முருகன்ட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்ன? இன்னைக்கு நான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு. அதனால என்னை கோவப்படுத்துற ஒரே ஒரு விஷயம் நீங்க மட்டும்தான். ஸோ என்னை கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஓகே? உன்னை நான் கோவப்படுத்த மாட்டேன். ஆனா நீ தேவையில்லாம என்னை டென்ஷன் பண்ணி ஏதாவது கோவப்படுத்தினா அவ்வளவுதான். பாத்தீங்களா, வந்த உடனேயே ஆரம்பிக்கிறீங்க. உங்களால என்ன சார் சொல்றது? சரி ஓகே, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு. ஃபங்க்ஷன் என்ன ஸ்டார்ட் ஆகலல்ல? அப்படியே ஒருவேளை ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் அதுக்கு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட நான் வந்திருப்பேனே தவிர ஒருபோதும் ஃபங்க்ஷனை இக்னோர் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே? நீ நினைச்சா நீ டைம் கிளம்பி வரலாம். ஆனா இவ்ளோ மேக்கப் போட்டுட்டு இவ்ளோ அழகா வர்றதுக்கு கண்டிப்பா டைம் இருக்கதான் செய்யும். ஓ, புரிஞ்சு போச்சு. இப்போ நான் உங்களுக்கு கணக்கு பார்க்கறதுக்கு அழகா தெரியுறேன். அதை சிம்பாலிக்கா சொல்றீங்க.
கரெக்ட். யார் 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 சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ எப்பயும் போல நார்மலா தான் இருக்க. என்ன நீ சும்மா தான். அப்படி இல்லை சார். ரோட்டில் வர்றவங்க எல்லாரும் என்ன தான் பார்த்தாங்க. என்ன ஏன்னா இன்னைக்கு நான் அவ்வளோ அழகாக இருக்கேன். உங்களுக்கு நான் பார்க்கறதுக்கு அழகாக தான் தெரியுறேன். ஆனால் என்கிட்ட நீங்கள் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ நோ. பட் நானும் அதுக்கு ஏற்றாப்புலே கோஆப்ரேட் பண்ணுறேன். ஓகே, நான் போய் முதல்ல சிஓ சாரை பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்மளோட டீலிங் வச்சுக்கலாம். ஓகே, நான் வரட்டா? அது நீ பார்க்க போலாம். நான் கூட சும்மா தான் சொன்னேன். ஏதோ பார்க்குற அளவுக்கு அழகா தான் இருக்க. என்ன? எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? ஏன் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொன்னால் நான் என்ன நினச்சிப்பேன்? நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் அழகாக இருக்கேன்னு எனக்கே தெரியும். அதனால் நான் அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஓகே, என்னோட குணத்துக்கு ஏற்றாப்புல தான் நான் நடந்துப்பேன். இவங்களுக்காக என்னை மாற்றிக்கணும்னு சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுனாலும் அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவேன். அப்புறம் வேற மாதிரி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓ, வேற மாதிரி வேற போகுமா? சரி சொல்லுங்க என்ன. அது எனக்கு இந்த காதல் கல்யாணம் இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஆளும் கிடையாது. ஓகேவா? இப்போ வரைக்கும் மேரேஜ் பற்றி எந்த தாட்டுமே கிடையாது. ஒருவேளை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒன்ன மாதிரி நல்ல ஒரு அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. ஸோ என்னோட ட்ரீம் கேர்ள் மாதிரியே நீ இருக்கேன்னு சொல்லணும் தோணுச்சு. அதான். ஓ, உங்களோட ட்ரீம் கேர்ள். ஏன் இதுக்கு முன்னாடி ட்ரீம் கேர்ளை கனவுல பார்த்தீங்களா? அதான் சொல்றேன், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுன்னு. உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. மற்றபடி நீலாம் என் ட்ரீம் கேர்ள் கிடையாது. ஓகேவா? அதான் பார்க்கறதுக்கு அப்படி இருக்க, அவ்வளோதான். ஸோ நீ பார்க்கறதுக்கு என் ட்ரீம் கேர்ள் மாதிரியே இருந்ததுனால ஒரு வாழ்த்துக்கள் சொன்னேன். பார்க்க அழகா இருக்கா அப்படின்னு. இதே மாதிரி டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து நல்லா இருக்கும். சில டைம் வருவ பத்தியா அப்படி பேய் மாதிரி அதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகும். நீங்க ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா இல்ல அழகு போட்டி ஏதாவது நடத்துறேன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? அதுக்கு ஏத்தாப்புல நான் வர்றதுக்கு எனக்கு எப்படி வரணும்னு தோணுதோ அப்படிதான் வருவேன். இன்னைக்கு ஃபங்க்ஷன், அதுக்காக தான் நான் அப்படி வந்தேன். மற்றபடி எல்லா நேரத்துலையுமே நான் அப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்க ட்ரீம் கல்ட்ட வச்சுக்கோங்க. ஓகே, வரட்டா? ஒரு நிமிஷம். என்ன? ரோட்ல எத்தனை பேர் உன்னை கண் வச்சாங்கன்னா எனக்கு தெரியல. என்ன அதை நீ பொய் சொல்றியான்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நானே உன்னை 10 டைம் மேலே கண் வச்சுட்டேன். அதனால நீ போய் சுற்றி போட்டுறேன்ன, இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஓ, ஏன் உடம்பு சரியில்லாமல் போனா என்ன? உங்களுக்கு ஆக்சுவலாக அது சந்தோஷம் தானே தரணும். ஏன்? சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு வந்து வேலையெல்லாம் பார்க்காம போயிட்டுனா அந்த வேலையில யார் பார்க்கறது? அதுக்காக. அப்போ கூட செல்ஃபிஷாக தான் யோசிப்பீங்க இல்லையா? ஆமாம், நான் செல்ஃபிஷாக தான் யோசிக்க முடியும். நான் எனக்கு ஃபேவராக யோசிக்கணும் அப்படின்னா நீ எனக்கு ஒன்று ட்ரீம் கேர்ளாக இருக்கணும், இல்லைனா எனக்கு நெருக்கமான ஒரு உறவாக இருக்கணும், இல்லைனா என் அத்தை பொண்ணு மாதிரி ஏதாவது உறவாக இருக்கணும். அந்த மாதிரி நீ எதுவும் இல்லைல்ல. நீ ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃப், நான் உனக்கு வேலை கொடுக்குற ஒரு எம்டி. அவ்வளோதான் உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப். வேற என்ன? ஆமாம், வேற என்ன? சரி, ஓகே. இருந்தாலும் பார்த்துக்கோ. என்ன பார்த்துப்போம். தெரியும். கரைகள் அண்டாத காற்றும் தீண்டாத மனதுக்குள் எப்போது நுழைந்திட்டாய்? உடலும் அல்லாத உருவம் கொள்ளாத கடவுளை போல் வந்து கலந்திட்டாய். உனையின்றி வேறொரு நினைவில்லை இனி இந்த ஊனுயிர் என. நான் வர்றேன். சத்யன், யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. என்ன, உனக்கு ஒரு விஷயம் வேணும், உனக்கு ஒரு விஷயத்துல இருந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். போய் பாரதிட்டே கேட்கலாம். ஹாய் பாரதி, குட் மார்னிங். சார், குட் மார்னிங். சாரி சார், டைப் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ பார்க்கல. பரவாயில்ல பாரதி, இருக்கட்டும். என்னன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க போல. சார், கேப் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. அதனால நான் சீக்கிரமாக வந்துட்டேன் சார். சரி, நேற்று கொஞ்சம் பாதி ஒர்க்கில் பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் ஃபுல் அப் முடிச்சிடலாம் தான் சார் அதை சார் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு இருக்க ஒர்க்கை சேர்த்து பார்த்தா ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி ஆயிரும்ல, அதனால தான் சார் நான் பார்த்துட்ருக்கேன். ஓ சரி பாரதி, ஓகே. சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? இல்லை பாரதி, எனக்கு உங்கள் மூலியமா ஒரு ஹெல்ப் வேணும் பாரதி. என்ன சார் ஹெல்ப்பு? சொல்லுங்கள். என்ன சார், ஏதாவது பேஷண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணுமா? இல்லை அவங்களோட
உங்களுக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட்டு இல்லை இது வரைக்கும் பார்த்த டாக்டர்ஸோட அந்த இதெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் வேணுமா சார்? இல்ல பாரதி, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு பர்சனலா ஒரு ஹெல்ப் வேணும். பர்சனலாவா சார்? இதை தாண்டி என்கிட்ட பர்சனலாக என்ன சார் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது? அப்படி எந்த ஹெல்ப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே சார். என்ன? இல்ல பாரதி, எனக்கு பர்சனலா தான் ஹெல்ப் வேணும். சொல்ல போனா உங்களால தான் இந்த ஹாஸ்பிட்டலை நான் மீட்டெடுத்து, அதாவது இப்போ போயிட்டு இருக்க இந்த இஷ்யூஸுக்கு நான் காப்பாற்றி எடுக்க முடியும்னு கூட எனக்கு தோணுது பாரதி. சார் எனக்கு ஒன்றுமே புரியல சார். சொல்லப்போனால் நீங்கள் ஏன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்கிறதவே என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சார் என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது சார். நீங்கள் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்து இப்போது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால் என்ன சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதையும் தாண்டி ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றுறதுக்கு என்னோட ஹெல்ப் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எந்த விதத்துலையுமே சாத்தியமே இல்லைல்ல சார். அப்புறம் எப்படி சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இல்ல பாரதி, உங்களால மட்டும்தான் அது முடியும். இல்லை சார், என்னால் அது முடியாது சார். சார், இயர்ல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் சார், ரொம்ப எமர்ஜென்சி. ஆக்சிடென்ட் கேஸா? வரேன், சீக்கிரம் ஐவி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவர் வந்து என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காரு. என்னால் எப்படி இவருக்கு உதவி பண்ண முடியும்? அவரால் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். என்னால் என்ன உதவி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதுவும் ஹாஸ்பிட்டல் விஷயம்னா என்ன உதவி வேணாலும் நான் பண்ணுவேன். அதையும் தாண்டி பர்சனலாக கேட்குறாரு. ஒன்றுமே புரியலையே. வேணாம், மெடிசனை மாத்தி போடுங்க. போய் மெடிசன்ஸ்க்கு டேட் செக் பண்ணிட்டு வாங்க. சார், பட் ஹாஸ்பிட்டல் ஏது ஸ்டாக் இல்லையே சார். இதுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன். இப்போதைக்கு டேட் செக் பண்ணி மெடிசன்ஸ் கொடுங்க. ஒரு ஒன்றும் அவ்வளோ சிவியரா கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஓகே சார். என்ன ஒர்க் பண்ணாம என்ன வந்து பார்த்துட்டு இருக்க? இல்லை இல்லை, நான் பேஷண்ட் தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ ஏதோ டென்ஷனாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க போல. ஆக்சிடென்ட் கேஸ்னு அப்போதே கூப்பிட்டாங்க. அதை வந்து பார்க்காம வேறு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். நான் போய் பார்க்கறதுக்குள்ள ஒரு இன்டர்ன் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சும்மா மேலாப்பில் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ சிவியர் கிடையாது. இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஓஹோ, சரி, ஓகே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பாரதி கிட்ட ஏதோ டென்ஷனாக பேசிகிட்டு இருந்த போல? இல்லை பி, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி பேசினேன்ல. ஸோ பாரதி கிட்ட நான் எதுக்கு பேச போனேன் அப்படின்னா, ஐ மீன் இப்போ எனக்கு தெரிஞ்சு உதய பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பாரதி வாய் திறக்கணும். அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் உதயா பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியும்னு நினச்சி தான் நான் போய் அவங்க கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தேன். ஒருவேளை உதயா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவனை எப்படி கார்னர் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலை குறிக்கோளை வச்சு தான் அவன் உள்ளே வந்திருக்கான். இந்த ஹாஸ்பிட்டல் அவனுக்கு வேணுங்கிற நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. பெரியப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னா அது சொத்துக்காக அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அது வேற விஷயம். ஆனா இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேக்குறான். அதான் எனக்கு பெரிய குழப்பமாவே எல்லாத்துக்கும் ஆன்சர் பாரதிட்ட கிடைக்கும்னு நினைச்சுதான் அவங்க கிட்ட போனேன். ஏன் சக்தி நீ இப்படி போய் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க? இல்லை, எனக்கு புரியல. ஏன் உன்னால ஒரு விஷயத்த நார்மலாக கண்டுபிடிக்க முடியாதா? அந்த கெப்பாசிட்டி உனக்கு இல்லையா? ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை நோண்டி நொங்க எடுத்தது என்ன ஏதுன்னு பார்த்துருவல நீ. அதுதானே உன்னோட கெப்பாசிட்டி கூட. இப்போ ஏன் நீ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க உதயாவோட விஷயத்துல? ஏ அபி, உனக்கு புரியல அபி. அவனை பத்தி ஒரு சிபிஐயே வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் பக்கா கிரிமினல். அவனை பத்தி நான் விசாரிச்ச போது எனக்கு அப்படிதான் தெரியுது. கொஞ்சம் கூட ஈவ இருக்க இல்லாதவன், ஃபுல்லா கிரிமினல் அவன். அவன் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு, ஐ மீன் அவனை பத்தி நான் கொஞ்சம் விசாரிச்சு தெரிஞ்சுக்க நினைச்ச போது இதுக்கு முன்னாடியே ஒரு 3 இடத்துல வந்து இதே மாதிரி பிளேன் பண்ணியிருக்கான். ஆனா அது அவனா செய்ய கிடையாது. அவங்க அப்பா சொல்லிதான் அந்த பிளேம கூட அவன் பண்ணியிருக்கான். அவனுக்கா இதை பண்ணணுங்கிற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அவன் செஞ்சது எல்லாமே அவன் அப்பாக்காக மட்டும்தான். இது வரைக்கும் அவன் பண்ண அத்தனை கிரிமினல் தனமோ அத்தனை வளமாரித்தனமோ அவங்க அப்பாக்காக மட்டும்தான் அவன் பண்ணியிருக்கான். அவனை இன்டென்ஷனா வச்சு இதை நான் பண்ணணும்னு நினைச்சு அவன் எதுவுமே பண்ணல. சொல்ல போனா மனுஷனா ஒரு உணர்வு இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன, எனக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணுன்ற ஒரு ஆசை கூட இருக்கும். அப்படி கூட எதுவும் இல்லாத பக்கா சைக்கோவா இருக்காம. ஆனா இப்ப அவன் பண்ணி வச்சிருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தா அவங்க அப்பா சொன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். ஏன் அவங்க அப்பாவுக்கு சொன்னா உயிரை கூட கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்கிற மாதிரி தான் அவனை பத்தி நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்க அப்பா ஏன் இதெல்லாம் பண்ண சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பேசிக்காவே அவர் ஒரு வசதியான ஆளுதான். நம்ம ஃபேமிலி அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு ரிச் ஃபேமிலி தான். அப்படி இருக்க பட்சத்துல அவர் ஏன் ஹாஸ்பிட்டல் வேணும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு இவனை உள்ள இறக்கியிருக்காருன்னு எனக்கு தெரியல.
அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஏன் இப்படி பண்ணணும்னு அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன் இவன் இப்படி பண்றானோ எனக்கு புரியல அபி. நான் தான் தெளிவா சொல்றேனே, உதயாவுக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட ஆசையும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் வேணுங்கிறது அவங்க அப்பாவோட ஆசை. அதனாலதான் அவன் உள்ள வந்திருக்கான். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, அவங்க அப்பா ஒரு வசதியான ஆளு. முன்னே சொன்ன மாதிரி தான். அப்படியே அவங்க அப்பாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல அடையணும், இந்த ஹாஸ்பிட்டல் தான் வேணும்னு அப்படிங்கிற அந்த ஆசை அவருக்கு வந்துச்சு. அதுக்காக ஏன் அவர் பையன் உதயாவை உள்ள இறக்கணும்? இதுதான் என்னோட கொஸ்டின். இதுக்கு தான் எனக்கு ஆன்சரே கிடைக்கல அபி. முன்னெல்லாம் ஏதோ தூங்கிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் நைட்டு இவன் உள்ள வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு சுத்தமா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆனா மத்தபடி உதயாவை பத்தியோ இல்ல அவங்க அப்பா பத்தியோ ஏதாவது தேடணும் அப்படின்னா ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ இவனுக்குன்னு எதுவும் இல்லாத பட்சத்துல இவனோட பர்சனல்ல சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் மட்டும்தான் இவனை பத்தின உண்மைகளை சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனுஷன் எல்லா இடத்துலயுமே எல்லா முகபாவனையிலுமே இருப்பான்னு கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல அவன் ஒரிஜினல் முகபாவனையில தான் இருப்பான். சோ அப்படி ஒரு இடத்துல அவன் இருந்ததுன்னா அவன் பாரதி கிட்ட மட்டும்தான். நான் எல்லா 2 பேரும் பிசிக்கலா ஒன்னா இருந்திருக்காங்க. அன்னைக்கு உதயா பேசுனதை வச்சு நான் சொல்றேன். என்ன பிசிக்கலாவும் ஹெல்த்தாவும் எல்லா இதுலையுமே அவங்க 2 பேரும் ஐ மீன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன நடக்கணுமோ அது அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் நடந்திருக்கு. என்ன ஸோ அந்த ஒரு இதுலயும் அவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல உதயா பத்தின அத்தனை டீட்டெயிலும் பாரதி தவிர வேற யாருக்கும் தெரியாது. உதயாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல, ரிலேட்டிவ்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. என்ன அதே மாதிரி அவனுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ அவனுக்குன்னு எந்த பாண்டிங்குமே கிடையாது. என்ன அவங்க அப்பா சொல்றாரு அதனால இவன் செய்யறான், அது வேற விஷயம். எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லாத ஒருத்தன் பாரதி கிட்ட மட்டும் ஒரு பாண்டிங் மெயின்டைன் பண்றானா, இது பர்சனலா அவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ண தம்பி. இதை நான் தெளிவா யோசிச்சுட்டு தான் இப்போ போய் நான் பாரதி கிட்ட உதவி கேட்டேன். நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கூட ஏதோ ஐ மீன் இது கரெக்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. லாஸ்ட்டாக சொன்ன பற்றிய ஒரு பாயிண்ட், அவனுக்குன்னு எந்த பாண்டிங்குமே இல்லை, அவனுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பா மட்டும்தான், அதுவும் அப்பா சொன்னதை மட்டும் செய்கிறான் அப்படிங்கிறது. அப்போது அவனுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குன்னா அது பாரதினா அதுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. சரி ஓகே, பாரதி கிட்ட ஹெல்ப் கேட்டியா? அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? எங்க நான் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் எமர்ஜென்சின்னு வந்துருச்சு. எதுவும் கேட்கல. சரி ஓகே, நிதானமாக கேளு, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் கிடைக்கும். என்ன சரி, அப்புறம் வெளியில் எங்கேயும் போகலையா? வெளியே போனியாமா? ஏன் நான் எங்க வெளியே போறேன்? இல்லை இல்லை, கொஞ்ச நாளாகவே ஏதோ வெளியே போகிற மாதிரி, ஐ மீன் மெடிக்கல் காலேஜுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வர மாதிரி தோணுது, பார்த்தேன், அதனால கேட்டேன் போலையான்னு. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்? அம்மா ஏன் நீ இப்படி கேட்குற? எனக்கு புரியல. இல்லை இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். இல்லை கொஞ்ச நாளாகவே ஆள் அப்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கியா, அதனால கேட்டேன். இப்போதான் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நான் போவேன். அபி நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசும்போது, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் தான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசும்போது எனக்கு இருக்கிறது. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. நான் அவளை மறந்துட்டேன். சரி இரு, நான் போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். அவளே எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. நான் போயிட்டு வரேன். ஐயோ, சும்மா இருந்தவனுக்கு நாமளே ஐடியா கொடுத்து போய் பேசணும்னு சொன்ன மாதிரிலாம் இருக்கு. என்ன அபி நீ இப்போ என்ன பண்ண போறானோ? சரி நம்ம போய் பேஷண்ட்டை பார்ப்போம். சார். சொல்லுங்க மகுதி, என்ன அந்த ஆக்சிடென்ட் கேஸ் பாத்தீங்களா? இப்போ ஒன்றும் சிவியரா எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல? ட்ரீட்மெண்ட் ஓகே தானே? ஐவில கரெக்டா போட்டிங்களா? மெடிசன்ஸ் கரெக்டா சஜஸ்ட் பண்ண மாதிரி கொடுத்தீங்களா? சார் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், இப்போ மெடிசன்ஸ் போட்டு ஐவில கொடுத்துருக்கோம், அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க சார். இப்போ அது ஒன்றும் இல்லை சார். நம்ம அட்மிட்ல உட்காந்துருப்பாங்களே பாரதி மேம், ஆமா சாப்பிட போனாங்க சார். பின்னாடியே உதய சாரும் போனாரு. உள்ள போய் 2 பேருமே இன்னும் வெளியே வரவே இல்லை சார். புரியல. அதான் சார் அவங்க சாப்பிட போனாங்க சார், இவர் பின்னாடியே போனாரு. என்ன பிரச்சனைனே தெரியல சார். ஆவுனா அந்த பிள்ளைய அவர் லாக் பண்ணிடுறாரு சார் உள்ள போட்டு.
என்னன்னு தெரியல. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க, என்ன சொல்ற நீ? ஐயோ சார், உள்ள போன பொண்ணை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க சார். அவர் என்னோட போயிட்டு போறாரு சார். அவர் வேற சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றாரு சார். சைக்கோ ஏதாவது பண்ணிட போறாரு. பாவம் சார், காலே வேற நடக்க முடியாத பிள்ளை. வெளியே கூட்டு வந்துருங்க சார். எனக்கு பேஷன்ஸ் இருக்காங்க சார், நான் வரேன். சரி ஓகே. என்ன மகதி ஏதோ உலகிட்டு போறாங்க, போய் பாப்போம். என்ன சார் உங்களுக்கு வேணும்? ஸோ நான் போகிறதே 2 இடம் தான் சார். அங்கேயும் வந்து நின்றுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? பாரு, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ முதல்ல எந்திரி. எந்திரி எந்திரி. ஐயோ சார், என்னால் எந்திரிக்க முடிஞ்சா நான் எந்திரிக்க மாட்டேனா சார்? ஏன் சார் எந்திரின்னு போட்டு என் உயிரை வாங்குறீங்க? என்னால் எந்திரிக்க முடியாது சார். இல்ல, உன்னால எந்திரிக்க முடியும். எந்திரி எந்திரி. இல்லை, என்னால் எந்திரிக்க முடியாது. உண்மை அதுதான். இங்க பாரு, நாணித்தனமா சொல்றேன். என்ன, நீ என்னோட பாரதி தான். என்ன இல்லனா நான் உங்ககிட்ட நடந்துகிட்டதுக்கு, நான் உங்ககிட்ட பண்றதுக்கு எல்லாம் கண்டிப்பா நீ என்ன செருப்பாலே அடிச்சிருந்திருப்ப. என்ன, ஏன்னா உன் இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் அதை தான் பண்ணி. சோ நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இதுல இருந்து தெரியுது நீ என் பாரதின்னு. ஆனா நீ ஏன் நடக்காம இருக்க? அதுக்கான ரீசனை மட்டும் என்கிட்ட சொல்லு. பாரு, நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வாட்டி நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எந்திரிச்சு நிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். எந்திரி எந்திரி. இந்த வாட்டி என்ன ரீசன் சொல்லி என்னை வெளியே அனுப்பணும்னு நினைச்சாலும் நான் தெரிஞ்சுக்காம போறதே கிடையாது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன? இல்லை, நீங்கள் நான் அடிச்சே கொன்னாலும் நான் உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது. அடிச்சே கொன்னாலும் எதுவும் பேச மாட்டேன்னா அப்ப நீ பாரதி தானா? நான் பேச மாட்டேன்னு மட்டும் தானே நீ சொல்லணும். நீ ஏன் அடிச்சே கொன்னாலும் நான் பேச மாட்டேன்னு சொல்ற? இங்கே பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் உங்கள் பாரதிலாம் இல்லை. ஆனால் நான் பாரதி, அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற பாரதியோ இல்லை உங்களோட பாரதியோலாம் நான் கிடையாது. சரி ஓகே, உன்னை கஷ்டப்படுத்தினா நீ தாங்கிப்ப. ஆனா என் பாரதிக்கு நான் என்ன கஷ்டப்படுத்தினா அவளால் அதை தாங்கிக்கவும் முடியாது, அது அவளுக்கு பிடிக்கவும் செய்யாது. இது வரைக்கும் நானும் அவ்வளோ பெருசா பேசிக்கிட்டதுலாம் கிடையாது. ஆனா நான் கஷ்டப்பட்டா அவளால் அதை தாங்கிக்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். இப்போ உதயான்னு கூப்பிட்டது யாரு? நீ இப்படிதான் பண்ணுவேன்னு சொன்னது யாரு? என்ன பாக்குற? எனக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை பாரதி. இப்ப சொல்லு, நீ என்னோட பாரதி தானே? சரி, ஆமாம், நான் உன் பாரதி தான். என்ன பண்ண போகிறேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? என் பாரதி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை. அப்போ உண்மையாலுமே உன்னால நடக்க முடியாதா? இங்கே பாரு உதயா, உண்மையாலுமே என்னால் நடக்க முடியாது உதயா. நான் நடிக்கலாம் செய்யலை. என்ன, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. ஒருத்தி கால் அப்படி வச்சுட்டு அவன் நடிச்சான்னா மற்றவங்களால் அது முடியாதுன்னு எனக்கு தெரில. என்னால் அது முடியாது உதயா. என்னால் நடக்க முடியாது. ஆனால் நான் நடக்க முடியாததுக்கு காரணம் கூட நீனு வச்சுக்கோ. நானா? எப்படி பாரதி? அப்போ நீ நடக்க முடியாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வரியா? என்னால எப்படி நீ நடக்க முடியாம போக முடியும்? பாரு, நீ தான் காரணம்னு நான் சொல்லலை. என்ன, நான் உன்னால நடக்கல, அவ்வளோதான். இல்ல, எனக்கு புரியல. பாரு உதயா, இவ்வளோ நாளா நான் உனக்கு புரியாத புதிராக தான் இருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் உன் பாரதின்னு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கேன்னு
நீ கண்டுபிடிச்சிட்டு வா. நான் வரேன். முத கையில கட்டு போ. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்வெளியே தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்வெளியே இரவா பகலா குளிரா வெயிலா என்னையொன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மழையா என்னையொன்றும் செய்யாதடி ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி என ஏதோ செய்தடி காதல் இதுதானா சார் என்ன பாரதி, இப்போ உங்களுக்கு புரியுதா நான் ஏன் ஹாஸ்பிட்டலை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட உதவி கேட்டேன்னு? சார் ஆனால் என்னால் முடியாது சார். இல்ல பாரதி, உங்களால மட்டும்தான் பாரதி இது முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் எக்ஸ்பிளைனே பண்ணாம அது இப்போ கண்கூடா உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க பாரதி, ஹெல்ப் பண்ண ரொம்ப பெரிய ஹெல்ப் எல்லாம் கிடையாது. என்ன, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தா நீங்க என்கிட்ட சஜஷன் சொல்லலாம். ஏன்னா பாரதி, இது உங்களால மட்டும்தான் பாரதி முடியும். உங்களால முடியாது நீங்க சொல்லாதீங்க. என்ன, ஏன்னா அவனோட கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அவனை எந்த சைட்ல இருந்து அலசி ஆராய்ஞ்சாலும் அவன் கேரக்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனோட மைனஸ் நீங்க மட்டும்தான் பாரதி. அவன் இந்த ஹாஸ்பிட்டல் வேணும், இதை நான் அடைஞ்சே தீர்வேன்னு ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்திருக்கான். என்ன, அதை என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்னு ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே கிடையாது. எனக்கு உதயா பத்தி தெரியணும், ஃபுல்லா தெரியணும். ஆனா ஒண்ணு பாரதி, உதயாவோட மோட்டிவேஷன் என்னோட ஹாஸ்பிட்டல அடையணுங்கிறது கிடையாது. அது எனக்கு தெரியும். ஆனா உதயாவோட அப்பாவோட மோட்டிவேஷன் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல அடையணுங்கிறது. இப்போ நீங்க அவன்கிட்ட பேசினபடி பார்த்தா அவன் பார்த்த பாரதி நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஐ மீன் இங்க நடந்திருக்கீங்க. ஆனா நான் பார்த்த பாரதி நடக்கல. ஐ மீன் இப்ப நீங்க உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ பாரதி வீல் சேர்ல உட்கார்ந்ததுக்கும் உதயா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வேணும்னு நிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமான சம்பந்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களால முடியும் அப்படின்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாரதி. ஹாய் போடுறதெல்லாம் இருக்கட்டும். என்னம்மா இன்னைக்கு ஃபுல்லா அந்த சைடு ஆளவே காணோம். அதே குட்டி தானே அவையாட்டு பேசிட்டு இருக்கான். இவங்கிட்டயா? நான் காலேஜுக்கு போனேன்னா சரி அப்படியே சித்தியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால நான் வந்தேன். அப்புறம் எனக்கு ரெக்கார்ட்லாம் எழுத வேண்டியது நிறையா இருந்துச்சா, அதெல்லாம் எழுதணும்ல, அதனால தான் நான் போய் எழுத உட்காந்துட்டேன். அதனால காலேஜ்லேயே உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். அதான் வரல. ஓ, அப்ப நீ படிக்கிற பிள்ளையா? என்ன பேசுதுங்க ரெண்டும்? எப்படியோ உருப்படாத ஏதாவது பேசிட்டு இருக்குங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தானே. நிக்கிற போச பாரு, அப்பனுக்கு பிள்ளைக்கும். மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன பெற்ற மகள் பிரிகின்றார் அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன காற்றை போல் வெயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் சேதி என்ன பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன நிக்கிற போஸ்ல கூட உன் அப்பனோட ரத்தம் தாண்டி ஓடிட்டு இருக்கு. உனக்கு உன் அப்பனையும் திருத்த முடியாது, உன்னையும் திருத்த முடியாது. எதை பண்ண வேணான்னு சொல்றமோ அதை தான் பண்ணிட்டு வந்து உன் அப்பா முதல்ல நிற்பான். அதே தான் நீயும் பண்ற. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பார்க்கும்போது அப்படியே எரியுது திக்குன்னு. ஆனா எனக்கு குழு குழுன்னு இருக்கு தெரியுமா? அப்போ மேடம் டாக்டர் ஆக போறீங்க அப்படித்தானே? ஆமா, டாக்டர் ஆகணும்ல. உங்களை விட பெரிய டாக்டர் ஆகணும். ஆனா படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன படிக்காம எப்படி டாக்டர் ஆகுறது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க அப்படி ஏதாவது வேலை தானே பண்ணி டாக்டர் ஆனீங்க, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? இந்த ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஹேய், எதுக்கு டைஸ்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன். ஓ, தெரிஞ்சு போச்சா? சரி சரி, விடுங்க. இதெல்லாம் சகஜம் பாப்பா, அதெல்லாம் கண்டிக்க கூடாது. என்ன படிக்காம என்னை விடவே பெரிய டாக்டர் ஆகலாம். கத்துக்கணும்.
லேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பை தாண்டி ஒரு விஷயத்த கற்றுக்கும் போது தான் அது நமக்கு ஃபுல்ஃபில்லாக மண்டைக்குள்ள ஏறும். ஸோ டாக்டர் பொறுத்தளவில் படிக்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை சுலபமாக கற்றுக்கிட்டா, ஐ மீன் கஷ்டமாக இருக்கிற விஷயத்த கூட சுலபமாக கற்றுக்கிட்டா அது நமக்கு ஈஸி ஆயிரும். நான் படிக்கும் போதும் இப்படிதான் உன்ன மாதிரி தான் படிக்காம எப்படிதான் டாக்டர் ஆகுறது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ள போகும்போது தான் அது ஈஸியா இருந்தது. இப்போ உனக்கு ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, நீ இப்போ 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது உன்னை பயமுறுத்தி இருப்பாங்க. 10th எல்லாம் பாஸ் பண்ணவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம், மேக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை பயமுறுத்தி இருப்பாங்க. ஆனா நீ 10th லைஃப்ல என்டர் ஆகி அதுக்குள்ள நீ டிராவல் பண்ணும்போது அது உனக்கு ஈஸியா இருந்திருக்கு. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்து வந்துருக்கலாம்னு ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரிதான் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்ம எடுத்து வச்சு அதுல டிராவல் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனா என்ன பேசுதுங்கன்னு தான் புரிஞ்சே தொலைய மாட்டேங்குது. பக்கத்துல போனா தப்பாயிடும். இங்கே நிப்போம். அப்போ நீங்க எனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? இதுல என்ன இருக்கு, நானும் டாக்டர் தானே, இதுல ஹெல்ப் பண்றதுக்கு என்ன இருக்கு, கண்டிப்பா பண்றேன். அப்ப சரி, நீங்க நல்ல பெரிய டாக்டரா இருக்கீங்க, அதனால நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. எங்க அம்மா ஒரு டுபாக்கூர் டாக்டர் தான் நினைக்கிறேன். எங்க அம்மா எதுக்கிட்ட எரிஞ்சு தான் இருக்குது. எங்க அம்மா கதை தவிர வேற எதுவுமே தெரியாது போல. நீங்க நல்ல டாக்டரா இருக்கீங்க, சொல்லி தாங்க. உங்க அம்மா டாக்டரா? ஆமா, எங்க அம்மா டாக்டரா. இந்த ஹாஸ்பிடல்ல தான் டாக்டர் வேலை செய்றாங்க. உங்க அம்மா இந்த ஹாஸ்பிடல்ல டாக்டரா? ஐயோ, உங்கள்ட்ட ஐயோ இல்ல நான் வந்து வாய் தவறி தெரியாம சொல்லிட்டேன். இல்ல ஐயோ, எங்க அம்மா இந்த ஹாஸ்பிடலுக்கு வேலை செய்யல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த ஹாஸ்பிடல்ல படிக்கறாங்க. ஹாஸ்பிடல்ல படிக்கிறாங்களா? இல்ல அக்கா காலேஜ்ல படிக்கறாங்க. இதே பேர்ல ஒரு காலேஜ் இருக்குல, அந்த காலேஜ்ல படிக்கறாங்க. மாத்தி சொல்லிட்டேன். இல்ல எனக்கு புரியல. ஐயோ, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போய் நீங்க என்கிட்ட இப்படி क्वेश्चन கேட்டுட்டே இருக்கீங்க. நான் எக்ஸாம்ல கூட இந்த क्वेश्चन கேட்டா ஆன்சர் பண்ண மாட்டேன் தெரியுமா? क्वेश्चन கேட்காதீங்க, அமைதியா இருங்க. எனக்கு வந்து பேச தெரியாது. நான் வந்து உளறிடுவேன். உங்க அம்மா வேலை செய்யறாங்களா இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க? எனக்கு புரியல, நீ என்ன சொல்ல வர? இப்போ ஏன் இவ்வளோ பக்கத்தில் போறா? இவ பக்கத்தில் போகிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிபி எகிருது. இப்போ ஏன் இவ்வளோ பக்கத்தில் போய் நிற்கிறா? ஒன்றும் புரியலையே. பாலு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. என் கூட பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கல? ஆமா பிடிச்சிருக்கு. சகானா உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கல? ஆமா பிடிச்சிருக்கு. ஓ, நீங்க இன்னும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. அபி சொன்னா கேளு அபி, இது எனக்கு செட் ஆகாது அபி, நீ ஏன்டி என்னை போட்டு படுத்திட்டு இருக்க? பாரு, வாய் மூடு. உனக்கு அபி பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு. அபி சொன்னா கேப்பல்ல? கேப்பண்டி. அப்ப அபி சொல்றது கரெக்டா தானே இருக்கும்? ஆமா கரெக்டா தான் இருக்கும். இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்போ சத்தியம் பண்ணு, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பண்ணு. என்ன யோசிக்கிறான்? சோ இதுங்க ரெண்டையும் அங்க பேச விட்டுட்டு நான் இங்க செத்துருவேன் போல. அப்படி இருக்கு எனக்கு. பேசாம இதுதான் உன் பொண்ணு, இவன் தான் உன் அப்பான்னு நான் சொல்லிட்டு பேசாம நின்றலாம் போல. நெஞ்சு வெடிக்குது எனக்கு. போகவும் முடியல, நின்றுட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்கவும் முடியல. கடவுளே, ஏன் இப்படி என்ன டென்ஷன்லேயே வச்சிருக்க? இதுக்கு மேலே எங்களுக்குள்ள நின்றுட்டு இருந்தா செட் ஆகாது. கொஞ்சம் தள்ளி போய் நிக்கலாம். அப்பனதான் அதுங்க பேசுறது நம்ம காதுல விழுகும். என்ன பேசுதுங்க? பாஸ் பாஸ், என்ன பாஸ் பாத்துட்டே இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு ஆமா சாமி போட்டீங்கல்ல. சத்தியம் பண்ணுங்க, இனிமே கேள்வி கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க பாஸ். என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, நான் பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்போ நான் பண்றது எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்களா? அப்ப என்ன பிடிக்கும் தானே, எல்லாம் எல்லாமே பண்ணுவீங்க தானே? அப்போ சத்தியம் பண்ணுங்க, கேள்வி கேட்க மாட்டேன்னு. அப்படியே பண்றா. மாட்டினடா மாமனே, உன்னை வச்சு செய்யறதுக்கு இவ தான் சரியான ஆளு. அவளுக்கு எனக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை. அப்படியே பண்றா பாரு. இதே மாதிரி ஒரு விஷயம் உனக்கு எனக்கும் நடுவில் நடந்தது. இப்பதான் என் பொண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு டைமும் இவன் ஏன் அபி நமக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கா? என்ன சீஃப் டாக்டர் யோசிச்சிட்டே இருக்கீங்க? சரி விடு, இனிமே உன்னை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஓகே? ஆனா என்ன டாக்டர் ஆக்கிடுவீங்களா? ஆக்கிரலாம் டாக்டர் தானே, என்னோட பெரிய டாக்டரா வருவீங்க மேடம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கீங்க பாருங்க. உங்களை மீத நான் 11வது படிச்சிட்டு இருக்கேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 12வது படிக்கணும், அதுக்கு அப்புறம் டாக்டர் படிக்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன அதனால என்ன டாக்டர் ஆக்கிடுறேன்? என்ன அப்படியே என்ன டாக்டர் ஆக்கி விட்டுருங்க. என்ன அப்படி உங்களால ஆக்க முடியல, எனக்கு டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் அடிச்சு கொடுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. உங்க அப்படியே ஒரு ஃப்ராடு. அவனுக்கு மேல நீ ஃப்ராடா தானே இருப்ப. டாக்டர் ஆக்கிட்டோன்னு சர்டிபிகேட் அடிச்சு கொடுக்கணும். ஆளை பாரு. என்ன பாஸ் பேச்சதானா? அடிச்சு தருவீங்கல்ல? அடி பாவி. நான் ஏன் பல்ல காமிச்சிட்டு இருக்கேன்? முதல்ல இவளை கூட்டு போகணும்.
இந்த பைத்தியக்காரையும் ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கா? ஏன் நம்ம ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கோம் வேணும்னே நம்மள வெறுப்பேத்துறாலும் ஹார்ன் அடிச்சு? ஐயோ ஐயோ பத்திரக்காளி வேற பாத்துட்டாலே. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப எப்படி தப்பிப்பேன்? இப்ப இவரை கழட்டி விட்டுட்டு நான் எப்படி போறது? பாஸ் பாருங்க, இப்ப நான் நடந்து போவேன்னா நான் எங்க போறேன், எதுக்கு போறேன், யார் கூட போறேன்னா நீங்க எதுவுமே கேட்க கூடாது என்னை பார்த்து. என்ன நான் பாட்டுல வேகமா நடந்து போயிடுவேன், நீங்க பாட்டுல அமைதியா நிக்கணும். ஓகேவா? எங்க போற? பாஸ் நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? இப்பதானே சொன்னேன் நான் எங்க போறேன், எதுக்கு போறேன் என்னன்னு கேள்வி கேட்க கூடாதுன்னு. நான் பாட்டுல நடந்து போவேன், நீங்க பாட்டுல அமைதியா நிக்கணும். நான் பாட்டுல நடந்து நான் போயிடுவேன். போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து என்னன்னு பார்க்கணும். என்ன அது வரைக்கும் என்னை பத்தி நீங்க எதுவுமே கேட்க கூடாது. ஓகேவா? நான் வரட்டா? நான் பாட்டுல போவேன், நீங்க பாட்டுல நின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். நான் போயிட்டு வரேன். ஐயோ மறைக்கிறானே. போடி போ, வெளியே வந்து வச்சுக்கிறேன். போ. மறைக்கிறதுலயே நான் செத்துருவோம் போல. நான் அப்போ போறேன். போ. ஐயோ பத்திரக்காளி வேற பார்த்துட்டாலே. இன்னைக்கு என்ன ஆட்டம் ஆட போறா தெரியல. ருத்ர தாண்டவம் தான். செத்த சகான இன்னைக்கு உடனே. ஐயோ முதல்ல ஓடிடுவோம். அடுத்து இவனா? என்ன மாமாவ பார்க்காம போற, பாய் சொல்லாம போறேன்னு நின்னு ஹார்ன் அடிச்சு பாய் சொல்லிட்டு போறியோ? நான் உனக்கு தான் ஆறு நடிச்சேன்னு உனக்கு தெரியுமா? அங்க நான் மட்டும் தானே நின்ன. அப்ப என்ன பார்த்து தானே நீ ஹார்ன் அடிச்சிருந்துருக்கணும். அதான் பாரு, உனக்கு தான் நான் ஹார்ன் அடிக்கணும்னா நான் ஹார்னவே கழட்டி வச்சிருவேன். ஓகேவா? அப்படி ஒன்று உனக்கு ஹார்ன் அடிச்சு உன்னை பார்த்து பாய் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு போனேன் எனக்கு அவசியம் கிடையாது. அப்படியா? இங்க கழட்டி வச்சுட்டு போ பார்க்கலாம். என்ன ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல நின்று பேசுறாங்க? ஒருவேளை நம்ம அம்மா நம்மள தான் ஏதாவது கோர்த்து விடுதோ? ஒருவேளை பாஸ் நம்மள தான் நம்ம அம்மா கிட்ட கோர்த்து விடுறாரோ? இங்க பாருடி, பொய் சொல்லாதண்ணா. நீ எனக்காக தான் ஹார்ன் அடிச்ச. என்ன எனக்கு நல்லாவே தெரியும். நான்லாம் உன்னை பார்க்கலனா, நான்லாம் உன்னை டெய்லியும் பார்க்கலன்னா நீ வீங்கி போயிருவ, எங்கி போயிருவ. எனக்கு அது தெரியும். ஒன்னும் ஆக மாட்டேன், புரியுதா? நீ வாயை மூடிக்கிட்டு இரு. எங்க வாய மூடுற சந்தர்ப்பம் அப்பப்ப கிடைக்குதுதான். ஆனா இப்போ கொஞ்ச நாளா கிடைக்கிறது இல்ல. இங்க பாரு சத்யன். ஏய் என்ன புரிஞ்சிருச்சா? பாரு, நான் சொல்றதெல்லாம் புரியுது, என்ன பார்க்க தெரியுது, எனக்காக ஹார்ன்லாம் அடிக்க தெரியுது. ஆனா என் கூட சேர்ந்து வாழ மட்டும் தெரியல. அப்படிதானே? உன் கூடலாம் வாழ்றத நினைச்சாலே எப்படியே என் உடம்பெல்லாம் கூசுது. குஸ்னா போதும். மத்தபடி வேற ஒண்ணு வேணாம். நீ வந்து என் கூட என் வீட்டுல சேர்ந்து வந்து வாழ தேவையில்ல. இல்ல நம்ம ரெண்டு பேருமே இப்போ ஹாஸ்பிட்டல்லே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே. அந்த மாதிரி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லயே வாழ்ந்துடலாம். எரும மாடு பைத்தியக்காரன். அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்ல ஒரு மெடிசன் ஸ்மெல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் போஸ்ட் ஸ்மெல் இருந்தா தானே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா செம்மையா இருக்கும். ஃப்ளவர் ஸ்மெல்லோட அப்படியே பேக் டு ஃபார்ம்ல அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏய் என்ன? ஐயோ என்ன கோபப்படுறா? நம்மளையே வச்சு வச்சு செய்வா. பாவம் அந்த டாக்டர் போய் என்னென்ன பண்ண போறாளோ. இவன் முறைக்கிற முறைப்ப பார்த்தா அந்த டாக்டர் அந்த இடத்துல விழுந்து செத்துருவார் போலயே. எலக்ட்ரிக் சுடுகாடு. யாரை கேட்டு நீ மெயின போட்ட? சரி அபி, நீ இப்ப கிளம்பு. ரொம்ப ஃபீல் பண்ற. நாளைக்கு மாமா கவனிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு ஒர்க் டென்ஷன்ல உன்னை கவனிக்காததுனாலதான் நீ இவ்வளவு ஹார்ன் அடிச்சுன்னு எனக்கு தெரியும். உன் வண்டியை எடுத்து வச்சுட்டு நான் வம்பிழுக்கணும்னு நீ ஆசைப்படுற. எனக்கு எல்லாமே புரியுது. அதெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். இன்னைக்கு மாமனுக்கு வேற ஒரு கமிட்மெண்ட். அதனால இன்னைக்கு உன் வண்டியை தூக்க மறந்துட்டேன். அவ்வளவுதான். நாளைக்கு கண்டிப்பா மாமா தூக்கிடுறேன். உன் வண்டி ஓகே? பாரு, அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை. ஏன் காசெட் பார்க்கிங் நல்லா இல்லையோ? சரி ஓகே. அப்போ நம்ம ரூம்லயே வேற ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி ஏற்பாடு பண்ணிடலாம். பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் உன்னை பாக்குறதுனால தானே டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு எனக்கு. உங்ககிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏய் என்னடா பண்ற? விட்றா சத்யன், விடு சத்யன். சாரி விடு சத்யன். விளையாட்ட இங்க காட்டாத. விட்றா. என்ன இந்த சார் நம்ம அம்மாவோட சாரி பிடிச்சிருக்காரு? என்னது இது? அம்மா நேரம் ஓங்கி அடிச்சிருப்பாங்களே. ஏன் அமைதியா இருக்காங்க? வாய் மூடி. ஆளை பாரு. வண்டி எடுத்துட்டு முறுக்கிட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. முதல்ல வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி சாரி எடுத்து சொருகணும். இது என்ன உனக்கு தெரியாதா? எடுத்து சொருகிட்டு போ. அப்படியே வேகமா போகணும். முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அதை எதையும் பார்க்கறது கிடையாது. எடுத்து சொருகிட்டு போ. தேங்க்ஸ். சாரி கூட.
இருந்துச்சு இப்போ சிரிச்சிட்டு இருக்கு. அம்மாவும் நம்மள இப்படி தான் திட்டும் அப்புறம் சிரிக்கும். இப்போ அதே மாதிரி டாக்டர் திட்டிட்டு